பட்டய கலைப்பிற்கு படையப்பா ரீ-ரிலீஸ். உண்மையிலேயே பட்டய கலைப்பிற்கு இப்போ தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க. இப்போ வர காலத்தில் வந்து ரீ-ரிலீஸோடைய ஆட்சி, ரீ-ரிலீஸோடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குமா? இது இண்டஸ்ட்ரிக்கு நல்லதா? அப்படின்னா நல்லது இல்லை தான். அதே சமயத்தில் ரீ-ரிலீஸையும் வரவேற்கணும். வந்து எப்போ ஒரு படத்தை பாருங்கள், கண்டென்ட் நல்லா இருந்தால், கதை நல்லா இருந்தால், அதுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நல்லா இருந்தால், அது எந்த காலத்தில் அதை வந்து ரசிகர்கள் விரும்புவாங்க. நீங்கள் சொல்கிற 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு எல்லா கிட்ஸும் அதை பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு மிக சரியான உதாரணம் கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படையப்பா ரீ-ரிலீஸ். இதை இந்த வீடியோவில் அதனுடைய வசூல் என்ன அப்படின்ட்டு அது ஒன்று பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ரஜினிகாந்தோடைய படங்களில் மிக மோசமான தோல்வி அடைந்த படமாக அவர் வீட்டு முன்னாடி போய் பெரிய தர்ணா பண்ண ஒரு சம்பவம். ரொம்ப பழசு கூட இல்லைங்க, லேட்டஸ்டா ரொம்ப போய் சம்பவம் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அது அமக்கலம் பண்ண ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்புறமா தொடர்ச்சியாக வர விமர்சனம், எப்பா ரஜினிகாந்த் யாருக்குமே உதவி பண்ண மாட்டார்ப்பா. ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேமிலிக்கு இந்த சூப்பர் ஸ்டார் உதவி பண்ணியிருக்காரு. இது ஆச்சரியமான ஒரு விஷயம். இதெல்லாம் சேர்ந்து தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயம், படையப்பா ரீ-ரிலீஸ். இந்த ரீ-ரிலீஸ் 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு. அவர் 25வது ஆண்டில் அந்த படத்தை நடித்தார். 25 ஆண்டு கழிச்சு அந்த படத்தை எப்படிப்பா ரீ-ரிலீஸில் கொண்டாடுவாங்க? ஒரு எஜமான் படத்தை விடுங்க, வீரா படத்தை விடுங்க, அந்த படத்தை விடுங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக ரஜினியோட கணிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கணிப்பு எங்கேயுமே மிஸ் ஆகவே ஆகாதுங்க. ஒரு மனுஷன் பேட்டி கொடுக்கறது இல்லை, விளம்பர படங்களில் நடிக்கிறது இல்லை, எதுக்கும் அதாவது வந்து அது சம்மந்தமாக வந்து கமர்ஷியலாக எதுவுமே பண்ணுறது இல்லை. இப்போ ரஜினி நினச்சிருந்தாருன்னு வச்சுங்க, எனக்கு ஒரு பொன்விழா ஆண்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துங்க, ஸ்பான்சர் வாங்குங்க, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அதை வந்து பெரிய விழாவை மாற்றுங்க, சேட்டலைட் ஒரு பக்கம் விற்றுருங்க, ஓடிடி ஒரு பக்கம் வைங்க, எவ்வளோ ஸ்பான்சர் கிடைக்குதோ வாங்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா அவ்வளோ காசு கொட்டியிருக்குங்க. வந்து விழா நடத்த வந்தவங்ககிட்டயே வந்து நம்ம இங்கே தமிழ் சினிமாவிலேருந்து போயிருக்காங்க, அவங்கள வந்து கிராஸ் செக் பண்ணியிருக்காரு ரஜினி. வந்து கிராஸ் செக் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த விழாவை வச்சு ஒரு பெரிய தொகையை பார்க்கறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க, ஆத்மார்த்தமாக நமக்கு விழா எடுக்கணும்னு வரலன்ட்டு அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டார். ஆனால் அதெல்லாம் சேர்ந்து அவருடைய ஃபேன்ஸு, இன்றைக்கு இருக்கிற 2K கிட்ஸு, இன்றைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸு அந்த ரீ-ரிலீஸ் படத்தை கொண்டாடிட்டாங்க. அதற்கு காரணம் கண்டென்ட் தாங்க. இது இந்த விமர்சனம் வந்தது இல்லைங்களா, படையப்பா ஏங்க ரீ-ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு. ஓகே, அதை பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம். அந்த படம் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லுங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம்னா, எனக்கு ஒரு நண்பர் வீடியோ அமைச்சிருந்தாரு, பிரான்ஸ்ல இருந்து கியூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வந்து கியூவில் நின்று டிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. -5 டிகிரி குளிரில் அந்த படத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து புஷ்வானம் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே பிரான்ஸில். என்ன மாசு இது, எங்கேருந்து? ஏன்னா நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்கும்போது, இல்லைங்க படையப்பா ரீ-ரிலீஸ்லாம் வந்து செல்ஃப் எடுக்காதுங்க அப்படின்னாரு. வந்து அதில் இருந்து டிவியில் போட்டாங்க, ஓடிடியில் பார்த்தாங்க, மொபைலில் பார்த்துட்டாங்க, அதனுடைய நிறைய மீம்ஸ் வந்துடுச்சு, அது சம்மந்தமான நிறைய கிளிப்பிங்ஸ் காட்சியெலாம் வந்துடுச்சு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க அப்படின் பொழுது, சென்னையில் ரோகிணிலையும் கமலாவிலையும் பார்த்தேன் நான். கட்டுக்கடங்காத கூட்டம். இதை கூட சில பேர் ரிவ்யூ பண்ணுங்கன்னாங்க. வந்து ரிவ்யூ என்ன இருக்குது, வந்து எத்தனை முறை பண்ணாலும் வந்து ஒரே ரிவ்யூ தான், எத்தனை முறை பார்த்தாலும் படையப்பா தான், அதை தாண்டி கொண்டாட்டம் தான். சரி, என்ன சாமி வசூல் அப்படின்னு முதல் நாள், 2வது நாள், 3 நாள், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. மொத்த கலெக்ஷன் சேர்த்து 4 கோடி ரூபாய். ஏன்னா 99ல் இந்த படத்தோடைய பட்ஜெட்டே வந்து 5,25,00,000. முதல் நாளே 4 கோடி. அதை விட 2வது நாள் 4,50, 4,50,00,000. 3வது நாள் மொத்தமாக சேர்த்து 3 நாள் வந்து 12 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது. உலகம் முழுக்க தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கலெக்ஷன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2வது நாள், 3வது நாள் கர்நாடகாவில் பட்டையை கிளப்பியிருக்குது. ஓவர்சீஸில் சொல்லவே தேவையில்லை, நம்ம சொன்னது தான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி அந்த பிரான்ஸில், பாரிஸில் விட்ட வீடியோ தான் வந்து. இதுதான் வந்து என்னப்பா அதுன்னு நான் சொன்ன பாருங்க. ரஜினி வந்து ஒரு விஷயத்தில் கணிக்கிறதுல மிக மிக பிரில்லியன்ட் வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை படம் ரீ-ரிலீஸ் ஆச்சு. வந்து எதுக்காவது அவர் வந்து இந்த படத்தை பாருங்க, இது வந்து ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கும், இல்லை போய் தியேட்டருக்கு போய் உட்காருங்க, இல்லை இந்த படம் சம்மந்தமாக 4 ஒரு வார்த்தை பேசுகிறேன், எதுவுமே சொல்ல. ஆனால் அந்த படையப்பாவுக்கு மட்டும் ஒரு வீடியோவே பேசி, ஒரு இன்டர்வியூவே பேசி வெளியிட்டார். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு. பெரிய ப்ரொமோஷன் இதை விட வேண்டாம். அதை தாண்டி என்ன இருக்குது படத்துக்குள்ளே போனவங்க வச்சு, அதாவது வந்து அமக்கலம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பேசுகிற திங்கக்கிழமை கூட தியேட்டர் ஃபுல்லு.
டிஸ்ட்ரிபியூட்டர் முகத்தில் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி வந்து, என்ன அது வந்து இந்த இந்த யானை வந்து எப்படியாப்பட்ட யானை வந்து, இந்த குதிரை வந்து எப்படியாப்பட்ட குதிரை வந்து, இது ஓடிக்கிட்டே இருக்குமா அந்த குதிரை அப்படி. அதுதான் ரஜினி, அதுதான். சரி, ஓகே. ரஜினியோடைய ஹையஸ்ட் படம் கலெக்ஷன் வந்து 2.0. அதை வந்து இன்னும் தமிழ் சினிமாவில் எதுவுமே முறியடிக்கல. அதன் பிறகு ஜெயிலர். ஜெயிலருக்கு முன்னாடி நெல்சனை ஏங்க அந்த படத்தில் போட்டீங்க? நெல்சன் வந்து வேலைக்கு ஆகாதவர். பீஸ்ட்னு ஒரு படம், அந்த படம் ஓடவே இல்லை, இவரை வந்து கழட்டி விட்டுருங்க, படத்தை ட்ராப் பண்ணிடுங்க, என்னென்னவோ விமர்சனம் வந்தது. அதற்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக செய்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் பேசி முடிச்சிட்டார். ஏங்க ஒரு படம் வந்து நீங்கள் வந்து தோல்வின்னு சொல்கிறீங்க? கிடையாது, நான் விசாரித்தேன். பீஸ்ட் படம் நல்ல கலெக்ஷன், தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க மகிழ்ச்சி. அதுக்காக ஒரு டைரக்டருடைய வாழ்க்கையை பாழாக்க முடியுமா? அவரை வந்து விரட்டி விட முடியுமா? அவர் தான் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஒரு டெக்னீஷியனா, ஒரு எடிட்டரா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா உள்ளே இறங்கி ரஜினியும் வேலை பார்த்தார். நீங்க ஜெயிலர் 2 உற்சாகமாக நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 வந்து பெரிய அளவில் கொண்டு வந்து நெல்சன் இந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்காப்ல. சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அதான் ரஜினி. இந்த ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து 2.0, ஜெயிலர், அப்புறம் எந்திரன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், ரஜினியோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய எதிர்பார்ப்பு. அந்த படம் போகுது, ஒரு வாரம் போகுது, கடுமையான விமர்சனம் வருது அந்த படத்து மேலே, கேலி பண்ணுறாங்க. தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்குவோம், தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டருக்காரங்க கொதிப்படைகிறாங்க. போயஸ் கார்னரில் ரஜினி வீட்டு முன்னாடி போயிட்டு நாங்கள் வந்து அவரை மீட் பண்ணி ஆகணும் பொழுது அங்கே போலீஸ் வரது தெரிஞ்சு போது போலீஸ் என்ன பண்ணுறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. இல்லை கிளம்புங்க சார் இல்லைன்றாங்க. எங்களுக்கு பெரிய நஷ்டங்க. இந்த படத்தால் வந்து 75 கோடி எங்களுக்கு நஷ்டம். அதுவும் தமிழ்நாடு மட்டும் 25 கோடி நஷ்டம். இந்த நஷ்டத்துக்கு என்னன்னு பதில் சொல்லி ஆகணும், அவரை நாங்கள் மீட் பண்ணி ஆகணும்னா வேற எந்த படமும் கிடையாது, தர்பார். சரி, முதல்ல போய் ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியதானு பத்திரிகையாளர் கேட்குறாங்க. நாங்கள் முதல்ல ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு தான் போனோம், லைக்காவுக்கு தான் போனோம். லைக்காவுக்கு போனோடனே இந்த படத்தை நாங்களும் எதிர்பார்த்தோம். இந்த படம் சம்பந்தமான நஷ்டம் சம்பந்தமாக நாங்கள் சுபாஷ்கரன், லண்டனில் இருக்க சுபாஷ்கரன் கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம். இதை வந்து ஒரு விநியோகஸ்தர் பேட்டி கொடுத்து தான் நான் சொல்கிறேன், நான் பேசியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் மீறி நாங்களும் இந்த படத்தை வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தோம், பெரிய வசூலை கொடுக்குன்னு எதிர்பார்த்தோம், நம்பிக்கையோடு இருந்தோம். எங்களை மட்டும் நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஏஆர் முருகதாஸுக்கும் ஒரு பெரிய சம்பளத்தை கொடுத்துருக்கோம், நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு மறுபடியும் எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. திரும்பவும் பாய்ஸ் கார்டன் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த பொழுது தான் அங்கேருந்து ஒரு பதில் வந்தது பாய்ஸ் கார்டன் வீட்டிலேருந்து. நீங்கள் சரி எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து ரஜினியை மீட் பண்ண முடியாது, அவரை ராகவேந்திரா கல்யாணம் பண்ணுறது சுதாகர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு உங்கள் கோரிக்கை என்னவோ அது ஒரு மனுவாக கொடுங்க அப்படின்னு. இவங்க போய் மறுபடியும் கோடம்பாக்கத்தில் இருக்க ராகவேந்திரா கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து அங்கே சுதாகர் அவர்கிட்ட வந்து ஒரு மனுவாக கொடுக்கும்போது அவர் வாங்க மறுக்கிறாரு. அவங்க சொன்னது வந்து, இப்படியா இருந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுறது, நாங்கள் வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னாடி போய் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம், எங்களை நலிவடை செஞ்சுட்டாங்க, எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் ரஜினி படம்னு நம்பி தான் வாங்கினோம், ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் வாங்கினோம், அதை தவிர ஏகப்பட்ட பில்டப் கொடுத்ததுனால தான் இது பண்ணோம் அப்படிலாம் சொன்னாங்க. அதனுடைய பிரச்சனை என்ன ஆச்சுன்னு அப்புறமா பார்த்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வள்ளியிலேருந்து ஆரம்பித்து பாபா, லிங்கா, இந்த மாதிரி நஷ்டத்தெல்லாம் வந்த பொழுது இதே ரஜினி தான் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு கொடுத்தவர். அதுவும் பாபாலாம் கடுமையான நஷ்டம் வந்த பொழுது திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்கார் வந்து, அவரை கூப்பிட்டு தியேட்டர் வரையா, இப்போ மாதிரி கம்ப்யூட்டரைஸ் கிடையாது, அப்போல்லாம் தியேட்டர் வந்து மேனுவல் தான். இமீடியட்டாக எனக்கு ஒரு 4 நாள் அது வந்து அந்த ப்ராசஸிங் வந்து 1 வாரம் ஆகும். 4 நாளில் என் டேபிளில் கொண்டு வந்து கொடுங்க, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு அவங்ககிட்ட நான் செட்டில் பண்ணினேன். அவங்க காசு, அந்த காசு என்கிட்ட இருக்க வேணாம், அந்த படத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கே இருந்தது, கொடுத்துருங்க அப்படின்னு ரஜினி சொன்னதும். அதுக்கப்புறம் பாபாவுக்கு பிறகு ரஜினி எழுந்துக்க மாட்டார், ரஜினி இமயமலைக்கு போகிறாரு, ரஜினி வந்து சன்னியாசியாக போயிட்டாரு, இதோட படங்களே நடிக்க மாட்டார். பாபாவில் பெரிய நஷ்டம், அந்த நஷ்டத்துலேருந்து அவரால் மீள முடியாது, இந்த நஷ்டத்தை வந்து அவரால் ஜீர்ணிக்க முடியல. அவங்க ஒய்ஃப் லதா ரஜினிகாந்த் வந்து இதுக்கப்புறம் ப்ரொடியூஸே பண்ணாதீங்க, பட்டமே வந்து நடிக்காதீங்க அப்படின்னு தடை போட்டாங்க. 1008 விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் பாபா மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அது ஏதோ அது ஆன்மீக படம் கொஞ்சம் ராங்காக போயிடுச்சு, ரசிகர்கள் நீங்கள் கணிக்கவே முடியாது. அதை தாண்டி ஒரு ரீரிலீஸ் படம் பட்டே கலப்பி இருக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் வந்து, மிகப்பெரிய ஆச்சரியம். இன்னொரு விமர்சனம் தொடர்ந்து வந்து ரஜினி உதவி பண்ண மாட்டார், அதை பண்ண மாட்டார், அதை பண்ண மாட்டார். ரீரிலீஸ்க்காக பார்த்துங்க, ஒரு படம் ரீரிலீஸ்க்காக அவருடைய சொந்த படம் அப்போ எடுத்தப்போ, இப்போ அவருடைய படம் தான், அதுக்காக தான் வந்து வீடியோ பேசியிருக்காரு, அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காரு, யார் வேணாலும் எடுத்துங்க, காப்பிரைட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. மற்றவங்களுக்கு யாராவது உதவி பண்ணுவாரா, அவர் இப்படியாப்பட்ட ஒரு நபர் தான், அவர் வந்து அவர் படம் ஓடணும் அப்படின்றதுக்காக நான் அரசியலுக்கு வரணும்னு ஒரு காலத்தில் சொன்னவர். என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிங்க. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா,
மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். இவர் சூப்பர் ஸ்டார். ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் தியாகராஜ பாகவதர். அவர்தான் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். தியாகராஜ பாகவதர் நடந்து வராருன்னா பெண்கள் ஒளிந்திருந்து பார்ப்பாங்களாம் வந்து. அவ்வளோ சினிமா அப்படி இருந்த காலகட்டம் வந்து. தியாகராஜ பாகவதர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்தா அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் வருமா. அப்படி வந்து ரியல் சூப்பர் ஸ்டாராக இருந்த அந்த தியாகராஜ பாகவதருடைய கடைசி காலம் மிக மோசமான காலமாக இருந்து ஒரு ஏழ்மையில் மரணித்து போயிட்டார். மரணித்து போயிட்டார். அவருடைய பேரன் அவங்க வந்து சென்னையில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இண்டஸ்ட்ரியில் போய் சில தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்குறாங்க, எப்போ உங்கள் தாத்தா காலத்துலலாம் நாங்கள் இல்லை சினிமாவில், எங்கெல்லாம் உங்கள் தாத்தா எதுவுமே பண்ணல, உங்கள் தாத்தாவை பற்றி யாருமே இல்லை, உங்கள் தாத்தா காலத்தில் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களாம் இப்போ உயிரோடு இல்லை, நீ வேணா கிளம்பு, யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, இப்போ இருக்கிறவங்களுக்கே யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து அழகடிச்சு விடுறாங்க. யார்? தியாகராஜ பாகவதரோட பேரன். அப்போ வந்து கதாசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர், தயாரிப்பாளர்னா கலைஞானம். அவர் தான் பைரவின்னு ஒரு படத்தில் ரஜினியை நடிக்க வச்சு சூப்பர் ஸ்டார் ஆக்கினது அவர் தான். அவர்கிட்ட எங்கேயும் பிடிச்சின்னு போய் இவர் வந்து பேசுகிறாரு. கலைஞானத்துக்கு தெரியும், தியாகராஜ பாகவதர்லாம் தெரியும் வந்து. அப்படியாப்பா என்னப்பா பிரச்சனைன்றாரு. இது மாதிரி பிரச்சனை இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்கன்னா இது ஒரே ஒரு நபர் தான் இருக்கார், அவர் மனசு வச்சாதான் உண்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நான் ஒன்றா அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், அது ஒன்றா முடியும், பேசுறது நீ போய் பேசிக்கோ அப்படின்னு. ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குறது சந்திக்கிறது பெரிய கஷ்டம். கலைஞானத்திற்கு அந்த உரிமை உண்டு. அவர் எப்போ வேணாலும் அந்த போயஸ் கார்டன் வீட்டுக்கு போகலாம் வரலாம் வந்து, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பவர் உண்டு. அதே போல் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறாரு. மீட் பண்ணாரா என்னன்னு தெரியல, இந்த பேரன் இதோட ஒரு மறந்துட்டாரு கலைஞானம். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த தியாகராஜ பாகவதருடைய பேரன் வந்து பதறி அடிச்சு ஓடி வந்து 2 கையெழுத்தும் கும்பிட்றாரு. என்னப்பா அப்படின்னு. சார், நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடைச்சது, நான் போய் பார்த்தேன், தாத்தாவை பற்றி எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னவர் 2 லட்ச ரூபா கையில் கொடுத்தாரு அப்படின்னு. அவ்வளோதான்பா சந்தோஷம். இந்த குணம்தாயா ரஜினி, இதுதான்யா சூப்பர் ஸ்டார். வலது கை செய்யறதுக்கு இடது கை தெரியாது, இடது கை செய்யறதுக்கு வலது கை தெரியாது அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள், நன்மைகள், பண்ண உதவிகள்லாம் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு உதவி வந்து. அவர் நினைச்சிருப்பார்ல, ஒரு சூப்பர் ஸ்டாரா ஒரு திரையில் ஒரு ஆளுமையா இருந்த ஒரு குடும்பம். ஏன்னா தங்க ஸ்பூன்ல தான் சாப்பிட்டுருக்காரு, பன்னீர்ல தான் குளிச்சிருக்காரு வந்து தியாகராஜ பாகவத். அவருடைய வாழ்க்கை எப்படி ஜீரோவில் வந்துட்டு வந்து நிறுத்திருக்குது, அந்த குடும்பம் எப்படி ஆயிருக்குது, அவங்களுக்கு ஒரு உதவியா பண்ணுவோன்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்களா. அதுதான், அதனால தான் 173, 74, 75ன்னு அந்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் வந்து படங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நல்ல மனுஷு தான். விமர்சனவங்க ஒரு பக்கம் விமர்சிக்கிட்டோம், ஓடலன்னு சொல்றவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், அதை தாண்டி என்றைக்கும் சூப்பர் ஸ்டார் இந்த படையப்பா ரீ ரிலீஸ்ல அவர் நிரூபிச்சிருக்காரு என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.